ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த அம்மா சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்னன்னா உருளைக்கிழங்கு மசாலா சாதம். நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான் சாப்பிட்ருப்போம். மசாலா வறுவலாக இருக்கட்டும், இல்லை மசிஞ்சதாக இருக்கட்டும், இது மாதிரி சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி இந்த ரைஸ் போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இதுக்காக மெனக்கெட்டு ஒரு ரைஸ் ஒன்று ரெடி பண்ணணும், ஒரு குழம்பு ரெடி பண்ணணும், ஒரு பொரியல் ரெடி பண்ணணும் அப்படிலாம் இல்லை. இது எல்லாமே சேர்ந்த ப்ரிப்ரேஷன் தான் இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரைஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு மசாலா ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 நம்பர், வேக வச்ச சாதம் 1 கப்பு, வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 2 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ஓகே, இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் ஊற்றின பிறகு சூடான உடனே நம்ம தாளிப்பு நம்ம எப்பவும் போல தான் அந்த கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிப்பாக போடுறோம். இதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கோம். ரஃபானா ஃபைன் சாப் அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா அப்படி ரேண்டமாக அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். ஏன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன்னா நம்ம இந்த உருளைக்கிழங்கோட மசாலா போடும்போது அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு அந்த ரைஸோட மிக்ஸ் ஆகும். இதாக விஷயம். ஸோ அதனால் இந்த மாதிரி பக்குவத்தில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அதே மாதிரி நான் இங்கே ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கோம். கொஞ்சம் இப்போ ரைஸ் உதிரியாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நீங்கள் தனித்தனியாக இருந்ததுன்னா அப்போ என்னன்னா அந்த மசாலாவும் ஒரு பக்கம் தனியாக மாறிடும், அப்போ உருளைக்கிழங்கு தனியாக மாறிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான பிறகு இந்த கடுகு தாளிப்பாக போடுறோம். சோம்பு கூட தாளிப்பாக போடலாம். ஆனால் சோம்பு போடுற டைமில் இந்த கடுகும் உளுத்தம்பருப்பு போடாது, சரிங்களா? சோம்பு போடுற டைமில் கடுகும் உளுத்தம்பருப்பு போடாது, வெறும் சோம்பு மட்டும் தான் போடணும். இப்போ கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு போட்டோன்னே உளுத்தம்பருப்பு, இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு போடுறோம். இந்த உருளைக்கிழங்கு போடும்போது இந்த உளுத்தம்பருப்பு போட்ட உடனே போட்டுருங்க. ஏன்னா இந்த உளுத்தம்பருப்பும் கலர் மாறி வரும். அதே டைமில் இந்த காயம் கொஞ்சம் லைட்டாக முறுமுறுப்பு தன்மை வரும். அதனால எடுத்த உடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த உருளைக்கிழங்கும் போட்டுடுறேன். அதாவது எண்ணெயில் பொரிச்சு எடுப்பீங்கள்ல அந்த மாதிரி பக்குவத்தில், சரிங்களா? இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்ட பிறகு இந்த பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம பண்ணுறோம். ஆனால் வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா சொல்லும் போது அந்த வெங்காயம் தக்காளி நல்லா தனித்தனியாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. அந்த உளுத்தம்பருப்பு சூடாக இருக்கும் போதே, அதாவது அந்த எண்ணெயில் உளுத்தம்பருப்பு போட்ட உடனே கலர் மாற ஸ்டேஜில் எல்லாத்தையும் போட்டுறோம். இப்போ தக்காளி போடுறேன். இதோட கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் போடுறேன். இது ஒரு பேசிக் மெத்தட் தான். நீங்கள் வீட்டில் குழம்புத்தூள் இருந்ததுன்னா வெறும் குழம்புத்தூள் போடுங்க. அப்படி குழம்புத்தூள் வீட்டில் வச்சுருக்கவங்க இந்த தனி மிளகாத்தூளும் தனி மல்லித்தூளும் போட வேண்டாம், சரிங்களா? ஏன்னா நம்ம அந்த குழம்புத்தூளே எல்லாமே வந்துடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் குழம்புத்தூள் மட்டும் யூஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போ இந்த மசாலாம் போட்ட பிறகு நம்ம என்னன்னா இந்த காயை அப்படியே கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த காயை வெந்தால் தான் அந்த மசாலா நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் ரைஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகணும்னு சொல்லி விட்டுறேன். ஏற்கனவே வெந்த காயில் திருப்பி நல்லா 5 நிமிஷம் வேகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மசாலா நல்லா அந்த கிழங்கோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷம் போட்டுருவோம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடடா, அந்த ஸ்டீம் வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த உருளைக்கிழங்கு நல்லா இறங்கியிருக்கும். இந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, இந்த சாதத்தை அப்படி போடும்போது கையில் இப்படி லைட்டாக அப்படி நசுக்கி போடுங்க. நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் வீட்டில் பொன்னி ரைஸோ இல்லை ரெகுலராக யூஸ் பண்ணுற ரைஸோ நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் திருப்பி அந்த பேனோட லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ரைஸ் நல்லா கொத்தி விடுங்க. உதிரியாக இருக்கணும். அதே டைமில் 1-2 ரைஸ் ஸ்மாஷ் ஆகிடணும்.
இதெல்லாம் வந்து நேரம் ஆக ஆக இன்னும் டேஸ்ட் நல்லா கூடும். ரைஸ் மட்டும் தனித்தனியாக இருந்ததுன்னா என்ன ஆகும் கேட்டுன்னா, நீங்கள் காலைல ஒரு 8 மணிக்கு சமைக்கிறீங்க, ஒரு மதியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு ஆஃபீஸில் சாப்பிட்டேன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு செட் ஆகாது. அந்த டைமில் இந்த மாதிரி ரைஸு, அந்த கிழங்கு, தக்காளி, இந்த மசாலா எல்லாமே ஆல் டுகெதர் ஒன்றா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இது கூட தொட்டுக்க நம்மளுக்கு எதனா வேணும்னுச்சின்னா கொஞ்சம் வெங்காய பச்சடி, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் வெள்ளரிக்காய் பச்சடி சாப்பிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை ஒரு சின்ன பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லியை தாராளம் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி சுடு சார் இந்த பிளேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸி மெத்தடில் பண்ணுற ரெசிபியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 ரெசிபி தான் இப்படி பண்ண முடியுமா கேட்டேன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிற தன்மை தான். அதை யோசிச்சுட்டு அதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி புரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா 1000 டிஷ்ஷும் பண்ணலாம். நம்ம நேரமும் சேவ் ஆகும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். 4 பேருக்கு கொடுக்கும்போது எப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நிறைய இருக்குது. அதனால் கமகம சமையல் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும், மக்கள்கிட்ட ரீச் ஆகாமல் ஆகாத சொல்லி நாங்கள் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி நல்ல ரெசிபியை ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு புது ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care. Thank you so much.